ஹாய் ஹலோ மக்களே! நான் உங்கள் எஃப்எம் தமிழன். டுடே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட கன்டென்ட் குடுத்து, அதாவது பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச்ல வந்துட்டு ஒரு கன்டென்ட்ட குடுத்துட்டு, ஒரு டாபிக்க குடுத்துட்டு, ஒரு ரிலேட்டட் டாஸ்க்க குடுத்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்கடா, ரொம்ப ஜாலியா பண்ணுங்கடா என்று சொல்லிக் குடுத்தா, அது எல்லாத்தையுமே கேவலப்படுத்தி நிக்கிறாங்க. சொல்லப்போனா, இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு இந்த முறை ப்ரொமோ கூட அதிகமா வியூஸ் ஆகுதில்ல. மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணது குறைவு தான். அவ்வளோத்துக்கு ப்ரொமோ கூட யாருமே பெருசா யாரும் பார்க்கவும் இல்ல. அவ்வளோத்துக்கு வந்து பிக் பாஸ் வந்து மட்டும் ஆகி போய்க்கிட்டு இருக்குது. ஸோ வந்து இந்த முறை என்ன பண்ணிக்கொண்டிருக்காங்கன்னா, பிக் பாஸ் வந்துட்டு கேம கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் பட ப்ரமோஷன் சொல்லி 47வது நாள் இன்றைக்கு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்த இதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பட ப்ரமோஷன் பைசன் காலமாடன், அடுத்தது நடு சென்டர், இப்ப எலோ, அதுக்கப்புறம் இப்ப மாஸ்க்குக்கு கவினையும் கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலேயும் அதுக்கு மேலேயும் இன்னொரு படம் வந்து போயிருக்குது. ஸோ கவினும் இப்ப வந்திருக்கு. இப்ப கவின் தன்னோட மூவி மாஸ்க்குக்காக கவின் தனியா வந்துட்டு ப்ரமோஷனுக்கு வந்திருக்கிறார். ஸோ எல்லாரும் ஜாலியா ஓகே கவின் வந்திருக்கான்னு சொல்லி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போயிக்க ஓகே. இப்போ ப்ரொமோல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மிட் வீக் எவிக்ஷன்னு சொல்லிட்டு, அதாவது வந்துட்டு 50வது நாள் நெருங்க போது தானே, 50வது நாள் நெருங்கக்கூடிய அதுக்கு ஒரு எவிக்ஷன் ஒண்ணு குடுக்க போறோம். அது தன்னட்டயே சொல்லிக் குடுத்துருக்காரு பிக் பாஸ்ன்னு சொல்லி போட்டு, அவர் ஒரு எவிக்ஷன் குடுக்குற மாதிரியான ஒரு கார்டோட வந்துட்டார். அப்ப எல்லாருமே பயந்துட்டு யாருக்கு வரப்போகுது, தனக்கு வரப்போகுது, தனக்கு வரப்போகுது தெரியாதுதானே. மிட் வீக் எவிக்ஷன் ரேண்டம் ஒரு ஆள சொல்லி போட்டு, ஓகே நீங்க வெளியில போங்கன்னு சொல்லி விட்டா, ரூமு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்துண்டு பயங்கரமா சண்டை பிடிச்சவங்களுக்கும் பயமா இருக்கு. ஒண்ணுமே பண்ணாம ஒப்புச்சப்பு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் பயமா இருக்கு. மொத்தமா எல்லாருக்கும் ஏன்டா தாங்கள்ல இருக்க டிசர்விங்கான ஆட்கள்ன்ட்டு அவங்களுக்கே தெரியுது. இதுக்கு டிசர்விங்கே இல்ல. நம்மள எப்பவும் வேணா கலாய்ச்சி விடுவாங்க. உப்பு சப்புக்கு தான் வச்சுருக்காங்க. ப்ரோகிராம கொண்டு போணுமென்ற ஒரே ரீசனுக்காண்டி தெரிஞ்சு போட்டுது. ஸோ எல்லாருக்குமே அதே மைண்ட் செட்ல என்ன பண்ணலாம் தெரியாம இருக்கேக்க, பிக் பாஸ் வந்துட்டு அதாவது கேம் அவன் வந்துட்டு ப்ரமோஷன் முடிஞ்சுட்டு அந்த துண்ட வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா, பிளாஸ்மா டிவிக்கு முன்னால வந்துட்டு ஒரு டேபிள்ல வச்சுட்டு போயிட்டான். யாரு? கவின் வந்து வச்சுட்டு போயிட்டார். தன்னோட ப்ரமோஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஓகே எல்லாம் முடிஞ்சது போகலாம். பிக் பாஸ் வந்து ஹெவி டோன்ல, ஓகே நான் சொல்லும் வரைக்கும் ரொம்ப இந்த மாரி செய்யக்கூடாது, ஒண்ணும் செய்யக்கூடாது. ஓகே கேப்டன கூப்பிடுங்க. கேப்டன் வந்து எஃப்ஏ வந்தா வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த காட்டெடுங்க எடுத்து போட்டு யாரு எவிக்ஷன்ன்றத பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சொன்னப்புறம் அவங்க வெளிக்கிட்டு வெளியில வர வேண்டியது தான். இந்த மாரி சொல்லியாச்சு. எல்லாருமே பதட்டம். ஏன் எஃப்ஜேக்கு வந்து பதட்டம் இல்ல. ஏன்னா எஃப்ஜே வந்துட்டு இந்த மாரி கேப்டன் இருக்கிற அவன் வந்து ரிலாக்ஸ் ஆகியிருந்தான். அவனுக்கு பதட்டம் இல்லாம போயிட்டு. மற்ற எல்லாருக்குமே பதட்டம். யார் போறாங்கன்னு பதட்டத்துல இருக்கேக்க, எஃப்ஜே தூக்கி தொறந்து பார்த்தா, அது பிராங்க். சொல்லப்போனா பிக் பாஸ் வந்துட்டு கேம கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு பிராங்க் ஒண்ணு பண்ணி, அந்த பிராங்கால தான் ஷோவ கொஞ்சம் எங்கெங்க மக்கள்கிட்ட கொண்டு காட்டணும்னு சொல்லி ப்ரோமோல வந்து பிராங்க்ன்ற மாரி இது காட்டாம வீக் வீக் எவிக்ஷன்ல பேர் எவிக்ஷன் இன்னைக்கு எல்லாரையும் பார்க்க வைக்கணும்ன்ற பிளான்ல அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்துட்டு இத வந்து சஸ்பென்ஸ் கன்டென்ட்னு சொல்லி போட்டு நீங்க வந்துட்டு போய் ஷோவ பார்க்காம விடுறது. இது ஒரு கன்டென்ட் நான் லைவ்ல பார்த்த ஒரு விஷயம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எவிக்ஷன் நடந்திருந்தா யாரு வெளியில போய் தான் நல்லா இருக்கும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ காய்ஸ்.